இருக்காப்பா உங்களுக்கு? இதுதான் குடிச்சிட்டு தெரியுதுன்னா நீங்களும் அது கூட சேர்ந்து தெரியுறீங்க. இதுதான் திருத்த முடியாதுன்னா நீங்களும் ஏன்பா அது கூட சேர்ந்து நாசமா போறீங்க? இல்லம்மா. பேசாதீங்கப்பா, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ, அம்மாவா? கையிலே, நீ சின்ன வயசுல அப்பாவை எத்தனை அடி அடிச்சிருப்ப, அதே மாதிரி நீ வேணா என்னை 4 அடி அடிச்சுக்கமா. ஆனா அம்மாட்ட மட்டும் போட்டு கொடுத்துடாதப்பா. அப்பா, நான் எதுவும் சொல்லலப்பா. அம்மா, நிஜமா தான் சொல்றியா? எனக்கு பயமா இருக்குமா. தயவு செஞ்சு அந்த சரவடி பக்கம் நெருப்பு கிருப்பு தூக்கி போடுறாதப்பா. அவன் பொறிஞ்சு தள்ளிடுவாமா. அப்பா, நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் மாமா இதெல்லாம் வெட்டியா கெஞ்சிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. நீ வா மாமா, நம்ம போலாம். ஏய் நில்லு. யார பாத்தேன்றா? பாருங்கப்பா, கட்டின பொண்டாட்டிக்கிட்டே பொறுக்கி மாதிரி பேசினா உனக்குலாம் எப்படி மரியாதை கொடுப்பாங்க? அதையும் மாமனாரையே குடிக்க வைக்கிற மருமகனுக்கு எந்த வீட்லயும் மரியாதை கிடையாது. எந்த பொண்ணு மதிக்கவும் மாட்டா. இப்ப மட்டும் அப்படியே மதிச்சிட்டாலும். நான் உன்கிட்ட எதுவும் பேசல. அப்பா, நீங்க அப்பவே வீட்டுக்கு கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் இன்னும் கிளம்பல? இது வருதோ இல்ல குடிச்சிட்டு தெருவுல விழுந்து கிடக்குதோ, நான் உங்களுக்கு பஸ் டிக்கெட் போடுறேன். உடனே கிளம்பி வீட்டுக்கு போறீங்க. அம்மா, வீட்டுக்கு மட்டும் வேண்டாமா? பா, நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லலப்பா. நீங்க கிளம்பி போங்க. ஆனா ஒண்ணு, இது மட்டும் நம்ம வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது. இனிமே இது என்கிட்ட பேசவே கூடாது. இது என் புருஷனு கூட வெளியில சொல்லக்கூடாது. கையிலே, சூப்பர் பொண்டாட்டி, சூப்பர். என்னது, உனக்கு நான் புருஷன் இல்லைன்னு வெளியே சொல்லக்கூடாதா? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். ஆமா, நான் உன்னை தெரியாம தான் கேட்குறேன். நான் தான் உன் புருஷன்னு நீ வெளியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியா என்ன? மாப்பிள வேணாம் மாப்பிள. அட விடுவோமா. எனக்கு தெரியுண்டே, உன் ஆஃபீஸில் கூட என் பேர் சொன்னது இல்லைல்ல? என்ன பார்க்குற? பேர் என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட என் வீட்டு சொன்னது இல்லைல்ல? அதானே உண்மை. எத்தனை நாள் உன்னை நான் ஆஃபீஸில் பிக்கப் ட்ராப் பண்ணிடுவேன். அவன் பேர் என்னவா? வேணாம் மாப்பிள. சும்மாருவாமா, தேவா காவா. அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தப்ப கூட அவன் மேல எனக்கு கோவம் வந்ததே தவிர உன் மேல ஒரு நாள் கூட எனக்கு சந்தேகம் வந்தது இல்லடே. ஏன்னா எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி நெருப்புன்னு. அவன் இல்லை, எவன் வந்தாலும் உன் பக்கத்தால நெருங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்டே. எப்படி தெரியும் பாக்குறியா? நம்பிக்கைடே, நம்பிக்கை. கட்டின பொண்டாட்டிய முழுசா நம்புற புருஷன்டி நானு. எவன் உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஏன் பின்னாடி வந்த? பொண்டாட்டி பின்னாடியே வந்து வேவ் பாக்குறது தான் உன் நம்பிக்கையா? என் அன்ப, என் பாசத்தை, அப்புறம் அந்த கருமை என்ன சொல்லுவாங்க, காதல, அத பத்தி எல்லாம் நீ தப்பா பேசாத மாப்பிள. நீ தப்பா பேசாத மாப்பிள. நீ வாய முடியா? நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியுமா? நான் உன்னை வேவு பாக்குறேன், இங்க வரல. உன் பின்னாடியே சுத்துறானே தேவு, அவனை பாக்குறது தான் வந்தேன். என் பொண்டாட்டி பின்னாடியே ஒருத்த சுத்துவான். அவனுக்கு நைட்டு மூலமா மெசேஜ் அனுப்புவான். உன்னை பீச் பார்க்கெல்லாம் கூட்டு போவான். அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? பாரு, தேவையில்லாம தப்பு தப்பா பேசாத. நித்து உங்களோட சரி இருக்குது, தப்பு இருக்குது. நீ வேலைக்கு போறல, அது சரி. ஆனா உன் புருஷன் ஆட்டோக்காரன்னு சொன்னா உன் கௌரவம் போயிடும். நம்ம கூட எவனும் சகஜமா பழக மாட்டான்னு நினைச்ச பாரு, அது தப்பு. நான் உன்னை அடிச்சேன், திட்டினேன், நீ என் மேல கோச்சிக்கிட்டதான். அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. பொழுது முடிஞ்சா முடிஞ்சிடணும். அதை விட்டு அதை தின்னால அப்படியே ஜவு மாதிரி இழுத்துன்னு இருக்க பாரு, அது தப்பு. இங்க வேற இந்த பச்சோ மாதிரி பூச்சொண்டு கொடுக்கறது, போன்ல போட்டோ அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நைஸா அப்படியே லாவரமா பேசுவானுங்களே ஈ நிகழ்ச்சின்னு, இந்த சினிமால வர மாதிரி, அதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது, வரவும் செய்யாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம் தான். இந்த பாரு, ஒன்னு பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கணும், அவளை நம்பணும், காப்பாத்தணும். இன்னொன்னு, அவளுக்கு ஆபத்துனா உயிரே போனாலும் அவளை பின்னி தள்ளிட்டு அவன் முன்னாடி வரான் பாரு, அவன் தாண்டி உண்மையான ஆம்பளை, அவன் தான் உண்மையான புருஷன். இந்த பாரு, எனக்கு இந்த அன்பு பாசெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு புருஷனை எப்படி பாத்துக்கணும்னு தெரியல, புருஷன் எப்படி பேசணும்னு தெரியல. நான் நல்ல வேண்டே, நான் உன்னை லவ்விங் பண்றேன். புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா போடே. மாப்பிள
முத்து, ஐயோ 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 ஐயோ, என் முத்து, என் கண்ணு, என் ராசாத்தி, இவ்வளவு நாள் நீ எங்கடா போயிருந்த? நீ இல்லாம என் உயிரே என்கிட்ட இல்ல. முத்து, மாமா முத்து, உன்னை எங்கெல்லாம் தென்ன தெரியுமா? ஏய், அவள தொட்ட கைய வெட்டிடுவேன். என்ன தொட்டானா இன்னைக்கு அவன் செத்தான். மா, ஏன் முத்துமா அது? என் பொண்டாட்டிமா, என் தங்கம், என் வைரம், என் வைடூரியமா அது. ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்திருக்கா. அதை நான் அள்ளி அணைக்க கூடாதா? டேய், திரும்ப அள்ளி கிள்ளின்னு உனக்கு நான் கொல்லி வச்சிருவேன். வீட்டுக்குள்ள எந்த பொண்ணு வந்தாலும் இவனுக்கு கட்டி பிடிக்கிறதே வேலையா போச்சு. முதல்ல இவன் வாழை ஒட்ட நறுக்கணும். அவங்க கிடக்குறாங்க முத்து, அவங்களெல்லாம் நீ கண்டுக்காத. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ எங்க போயிருந்த முத்து? இத்தனை நாள் எங்க இருந்த முத்து? நீ எப்படி திரும்ப வந்த முத்து? திரும்ப வந்துட்டேன்ல, அது போதாதா? ஏய், இப்ப யாருக்காக நீ இவ்வளவு ஓவர் ஆக்டிங் கொடுக்குற? நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். அப்புறம் எதுக்குடா இந்த ஓவர் ஆக்டிங்? ஆனா என் முத்துவுக்கு தெரியாதேயா. அவ ஒன்னும் தெரியாத அப்பாவியாச்சே. என் பொண்டாட்டி இத்தனை நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்கா. அவகிட்ட ஒரு 4 வார்த்தை பேச விட மாட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏய், என்னதான் நீ நடிச்சு கொட்டினாலும் உனக்கு ஆஸ்கர் அவார்ட் தர போறது இல்ல. போய் வேலைய பாரு. அப்ப என் முத்து? நீ உன் வேலைய பாரு, அவ வேலைய பாப்பா. முத்து, வா முத்து போலாம். டேய், நீ அடங்கவே மாட்டியா? முத்து, வா முத்து போலாம். மத்தவங்களெல்லாம் மெல்ல தாண்டா பழி வாங்குவேன், ஆனா உன்னை மட்டும் என் ஆசை தீர போட்டு மிதிச்சாதாண்டா என் கோபம் அடங்கும். என்ன இங்க சத்தம்? ஐயா. முத்து, என்ன முத்து? அங்கிள், ஏன் எல்லாரும் இங்க ஹால்ல நிக்கிறீங்க? அது இல்லையா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. காலையில பஸ் பிடிச்சு போனா வர லேட் ஆனதுனால எல்லாரும் பயந்துட்டாங்க. நீங்க ஏன் முத்து பஸ் எல்லாம் பிடிச்சு மார்க்கெட் போறீங்க? உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? ஐயா, அது இத பாருங்க முத்து, இனிமே நீங்க வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும். அது போதும். வெளி வேலையெல்லாம் முனுசாமி பாத்துக்கிட்டோம். என்ன முனுசாமி? முனுசாமி, நீங்க இருக்கியா? உள்ளே ஐயா. என்ன முனுசாமி இது, ஸ்கூல் பசங்க மாதிரி? சரி சரி, இனிமே மார்க்கெட்டுக்கெல்லாம் நீ போ, முத்து அனுப்பாத, சரியா? உத்தரவு ஐயா. யோ, என்னையா ஏதோ நாட்டாம வீட்டுல பேசுற மாதிரி பேசுற? சரியான ஆலியா நீ. முத்து, ஐயா, என் ரூமுக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்கல. சரிங்க ஐயா. இவனை சமாளிக்கிறதுக்குள்ள ஏய், போடா, போய் வேலையை பாரு. ஃப்ராடு சொல்லிட்டாரு ஜென்டில்மேன். அண்ணே, வாங்கண்ணே. முத்து, முத்து முத்தா பேசுறடி நீ. என் பொண்ணையே காப்பாத்திட்டியே, என் செல்லம். முத்து, நான் சொல்லும் போது என்ன வந்து பாரு. சரிம்மா. என் புருஷன் கிட்டயே என்ன போய் சொல்லி நடிக்க வச்சிட்டீங்களே. இதை விட கொடுமையான விஷயம் ஒரு பொண்ணுக்கு வேற என்னடி இருக்க முடியும்? உங்க எல்லாரையும் பழி வாங்கி காட்டுறேன். செல்வியா இல்ல, முத்துவா. இது நீங்க உருவாக்குன நெருப்பு. இப்பத்துல இருந்து அது உங்களையே எரிக்கும்டி. உங்க அழிவு இப்ப இருந்து ஆரம்பம். உங்க எல்லாருக்கும் அழிவு ஏன் கையாலதான். மா, நான் உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணலமா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம மாப்பிள்ள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு தவம் இருக்கணுமா. சத்தியமா சொல்றேன். நாங்க இங்க வர்றதுக்கு மாப்பிள்ள காரணம் இல்லம்மா. உன் பக்கத்துல அந்த தேவ பையன்
எந்த தவறான எண்ணத்திலையும் நெருங்கிடக்கூடாதுன்னு தான் நான் தாம்மா மாப்பிளையை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். சொக்க தங்கத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாத்தாமா அதுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி தாமா வேலைக்கு போற பொண்ணுகளும் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, எங்களைய மாதிரி அதிகம் படிக்காத அப்பாக்களுக்கு பொண்ணு வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வர வரைக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கத்தாமா செய்யும். அதுவும் ஏதோ ஒரு பையன் அடிக்கடி கால் பண்ணி உனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானாமே, அதாமா நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்ககிட்ட சொன்னா ரொம்ப தப்பா நினைப்பீன்னு தான். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. இது நீங்க என்கிட்ட நேரடியாவே கேட்டிருக்கலாமே. அவன் வெறும் என் ஃப்ரெண்டு தான்ப்பா. ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவன், அவ்வளவுதான். கூட வேலை செய்யறவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியது எங்களோட கட்டாயம். அதுதான்ப்பா இந்த காலத்து உலகம். நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படிப்பா? தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருமா. நாங்களாம் அந்த காலத்து ஆளுங்கம்மா. எங்களுக்கெல்லாம் அன்பு அதிகம், அறிவு கொஞ்சம் கம்மி தான்மா. பெத்த பொண்ணையே வெளியே அனுப்புறதுக்கு நான் பயப்படுறேன். ஆனா என் மாப்பிள்ள ஒரு நாள் கூட அப்படி பயந்ததே இல்லம்மா. ஏன் தெரியுமா? அவன் சொல்லிட்டு போனான் பாரு, நம்பிக்கை. அவன் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காமா. ஆனா தொட்டியில இருக்க அழகான மீன் கூட தீனி போடலின்னா செத்துருமா. அதே மாதிரி தான் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையும். இந்த அன்பு, நம்பிக்கை, பாசம், அக்கறை எல்லாம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்யோன்யத்துக்கு நீங்க போட வேண்டிய தீனிமா. இதுக்கு நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்திக்கிட்டா போதும். ஒரு அழகான பூச்செடிக்கு தண்ணி ஊத்தலினா அது தானா செத்துருமா. அந்த மாதிரி தான் அன்பு, அக்கறை, பாசம், நம்பிக்கை எல்லாம். இதெல்லாம் இல்லாத காதல் தானே செத்துருமா. தவறான காரணத்துக்காக சரியான வாழ்க்கை துணையை இழந்துருவியோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எந்த ஒரு விலை மதிக்க முடியாத பொருளும் நம்ம கையில் இருக்கும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியாதுமா. நம்ம மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கே கிடைச்ச ஒரு விலை மதிக்க முடியாத சொத்து. ஆமாமா, எந்த ஒரு அப்பனுக்கும் தன்னை விட தான் பெத்த பொண்ணு அன்பா பாத்துக்கிற பையனைத்தான் ரொம்ப பிடிக்கும். அவனோட மதிப்பு என்னைக்கு தான் உனக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியலம்மா. சரிம்மா, உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீல, அந்த வேலையை போய் பாரு. நானும் மாப்பிளையும் அப்படியே கிளம்புறோம். போமா. யாரு? ஐயா. யாரு? ஐயா, காஃபி கொடுங்க முத்து. முத்து, காஃபி யார் போட்டது? ஏயா, காஃபி நல்லா இல்லையா? சேச்சே, சூப்பர் காஃபி. அப்படியே செல்வி கையால போட்ட காஃபி மாதிரி இருக்கு. நீங்க நல்லா காஃபி போட கத்துக்கிட்டீங்க முத்து. செல்வியோட காஃபில என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? அவ சக்கரை குறைச்சலா போடுவா, பால் ஜாஸ்தியா இருக்கும், லைட்டா கசக்கும். அவ போடுற காஃபிக்கு பக்கத்துல ஃபில்டர் காஃபி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு சந்தோஷ், எத்தனை மாசம். ஆனா நீங்க எதையுமே மறக்கல சந்தோஷ். உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் கூட எதையும் மறக்கல சந்தோஷ். சந்தோஷ், சந்தோஷ் எழுந்திரி, எழுந்திரி, எழுந்திரி. சந்தோஷ் செல்வி, இன்னும் கொஞ்ச நேரம் செல்வி. எழுந்திரி சந்தோஷ்.
என்ன செல்வி? இந்தா காஃபி குடி. காஃபியா? ம், உனக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா போட்டு தர காஃபி மாதிரி இது வரைக்கும் யாருமே போட்டு தந்ததில்ல. எத்தனையோ ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன், எத்தனையோ ஃபாரின் ட்ரிப்ஸ்க்கெல்லாம் கூட போயிருக்கேன். ஆனா அந்த டேஸ்ட் எங்க அம்மா மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. நான் காஃபி குடிக்கிறத விட்டேன் செல்வி. சரி, சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு, பிடிக்கலன்னா விட்டுடு. சரி குடு. ஹேய், இத நிஜமாவே நீயா போட்ட? ஆமா, ஏன்? அப்படியே எங்க அம்மா கையால போட்ட காஃபி மாதிரியே இருக்கு. நிஜமாவா சந்தோஷ்? ஆமா செல்வி, தேங்க்ஸ். ஆமா, இந்த காஃபி கொடுத்த கைக்கு நான் ஏதாவது செய்யணுமே. என்ன செய்யணும்? பக்கத்துல வா. எதுக்கு? வான்னு சொல்றல. வந்துட்ட, சொல்லு. இன்னும் பக்கத்துல வா. இது போதும், நீ சொல்லு. சரி, உன் கைய கூட. எதுக்கு? குடு சொல்றேன். எனக்கு இவ்வளோ டேஸ்டா காஃபி கொடுத்த கைக்கு நான் ஏதாவது கொடுக்க வேணாமா? என்ன கொடுக்க போற? சந்தோஷ், விடு, காலையிலே வா. பின்ன இதுக்காக நான் நைட் வரைக்கும் காத்திருக்க முடியுமா? நீ ஆள விடுப்பா, விடு விடு சந்தோஷ், விடு. ஏய், gift கொடுத்தா ரிட்டர்ன் கொடுக்கணும். ஐயோ, என்னால முடியாது. இப்ப நீ கொடுக்கல, இந்த வீட்ல எந்த வேலையும் நடக்காது. பரவாயில்லையா? விடு சந்தோஷ். நீ கொடு, நான் விடுறேன். நீ விடு, நான் கொடுக்கறேன். நம்பலாமா? சரி. செல்வி, இந்த டீல் நல்லா இருக்கே. இனிமே எனக்கு 3 வேளையும் காஃபியை கொடுத்துரு. ஆசைய பாரு. முத்து, ஐயா, செல்வி அம்மாவுக்கு காஃபி கொடுத்தீங்களா? இனிமேதாயா? நான் தான் அப்பவே சொன்னல முத்து, செல்வி அம்மாவை நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு. அவங்களுக்கு இங்க என்னென்ன தேவையோ கூட இருந்து கவனிச்சுக்கணும். இந்த வீட்ல முக்கியமானவங்க அவங்க தான். சந்தோஷ், நீ இன்னும் மாறவே இல்லையே சந்தோஷ். அவங்களால வாயை திறந்து எதுவும் கேட்க முடியாது. நீங்க தான் அப்பப்ப போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். சரியா? சரிங்க ஐயா. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சாப்பாடு ஊட்டிட்டாங்க, இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த வீட்டில் யார் செல்வி மேல அக்கறை காட்டுறாங்களோ இல்லையோ, நீங்க செல்வி விட்டு விலக கூடாது. புரியுதா? சந்தோஷ், எப்படி சந்தோஷ் என்னையும் உன்னையும் பிரிக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? என்ன முத்து, பதிலே காணும்? சரிங்க ஐயா, செல்வி அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வெரி குட். ஆமா, செல்விக்கு தெரப்பி செஷன் முடிஞ்சது இல்ல? இப்போ அவ என்ன பண்றா? அம்மா தூங்குறாங்க ஐயா. ஓ, தூங்குறாளா? செல்வி எழுந்த உடனே காஃபிலாம் கொடுக்காதீங்க, ராகி மட்டும் கொடுங்க. அதுதான் அவ ஹெல்த்துக்கு தேவை. புரியுதா? சரிங்க முத்து, நீங்க போங்க.
ஐயோ சந்தோஷ், என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கே சந்தோஷ். நான் உன் எதிரில் நின்னும் நான் தான் செல்வின்னு உன்கிட்ட சொல்ல முடியலையே.